அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா ஈரல் தான். மட்டன் ஈரல் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்மெல்லே கவுச்சி வாடை எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை போட்டுட்டு அதுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஈரல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஈரலும் கொஞ்சமாக நெஞ்சு எலும்பும் வாங்கியிருந்தேன். 2யும் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், என் பையனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஈரல் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வரும்போது அந்த நேரத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதோட மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஈரல் நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்த நேரத்தில் கடைசியாக நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமேட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மேலாப்பில் மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொன்று என்னென்னா தேங்காயும் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றினா தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றினேன், அதுக்கப்புறம் தான் நான் தேங்காய் ஊற்றினேன். லாஸ்ட்டில் தேங்காய் ஊற்றினேன், ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினேன். கடைசியில் தேங்காய் ஊற்றிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சுட சோறுக்கு இதை எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது குழம்பெல்லாம் எடுக்கவே இல்லை, வெறும் ஈரல் கிரேவி மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. என் பையன்களும் சாப்பிட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈரல். நான் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் ஈரலே வாங்கியிருந்தேன். ஏன்னா கவுச்சி இருக்கும், வாங்கினா பிள்ளைங்க சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோன்னு ஒரு டவுட்டில் வாங்காமே தான் இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. சோறுக்கு அதை அப்படியே எடுத்து வச்சு பிசைஞ்சு